ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தித்தியும் நானும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாப்பாவோட டாய்ஸ் கலெக்ஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். 0 monthsலேருந்து இப்போ வரைக்கும் பாப்பாவுக்கு 2 years 3 months ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவளுக்கு வாங்கியிருக்க டாய்ஸில் எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டிவி ரொம்ப ஜாஸ்தி அந்த ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிங்க் கலர் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவளோட ரெகுலர் டாய்ஸு, பால் இதெல்லாம் இருக்குது. ரெகுலர் டாய்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குற பொம்மை, அதுக்கப்புறம் கிழுக்கு, பாலு இதெல்லாமும் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து பாப்பா ஒரு 3 to 6 months இருக்கிறப்ப வாங்கினது. அப்புறம் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட் டாய்ஸு, அப்புறமா இந்த குட்டி சோஃபா, யானை இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் இருக்கும். இதெல்லாம் வச்சும் வந்துட்டு பாப்பா விளையாடுவா. அவள் 1 year தாண்டினதுக்கப்புறம் ஜாஸ்தி பாப்பாவுக்கு வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டாய்ஸ் தான். யாரும் கேட்டால் கூட அம்மா அப்புறம் இங்கே அப்பம்மா யார் கேட்டாலுமே நான் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக எதுவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி வந்த கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். பாப்பா வந்து ஒரு தாராளமாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஈஸியாக அந்த டாய்ஸ் வச்சு என்கேஜ் பண்ணலாம். எங்கேயுமே வந்துட்டு டைவர்ட் ஆகாமல் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருப்பா. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கிங் டாய் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 yearக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டாக் இதெல்லாம் ரிங்கெல்லாம் எடுத்து ஒன்றா போட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 yearக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு அந்த கலர்ஸ் ஆட் பண்ணி அவங்களே வந்துட்டு ப்ளூ எடுத்து வை, எல்லோ எடுத்து போட அப்படின்னு சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் குருவி தான். இது வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறப்போ சாப்பிட்றப்போ அங்கே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு டெக்கார் பீஸ் தான். ஆனால் அவளுக்கு நான் எப்படி என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்துட்டு குருவி இருக்கு இல்லையா, அது எந்தெந்த அது வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து அந்த குருவி வச்சா மட்டும்தான் அது நிற்கும். ஸோ அதை சொன்னோன்னா அது ஒரு 1/4 மணி நேரம் போல் அந்த மாதிரி அதில் உட்காந்து விளையாடிட்டுருப்பா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்னெட்டிக் பசில் தான். இது வந்து ஒரு ஃப்ராக் பசில். அந்த ரெஃபரன்ஸ் பிக்கு மேலே ஒரு கார்னரில் இருக்குது பாருங்கள். அதை பார்த்து நம்ம அப்படியே வந்துட்டு பசில் வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் இது மேக்னெட்டுன்றதுனால எந்த ஒரு பீஸுமே எங்கேயுமே வந்துட்டு மிஸ் ஆகாது, அதுலேயே அப்படியே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த டாயுமே வந்துட்டு பாப்பா வந்து நல்லா விரும்பி விளையாடுவா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் பசில், இது வந்து ஃபஸ்ட் க்ரையில் வந்து வாங்கியிருந்தோம் 1500 சம்திங். ஆனால் நல்ல குவாலிட்டி. ஸோ இந்த பசில் வந்துட்டு இதுவும் ரொம்பவே என்கேஜிங்காக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஷேப்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். அந்த ஹோலில் போட்டால் தான் அது போகும் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் என்கேஜாக உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து கண்டிப்பாக விளையாடுவாங்க. கலர்ஸும் வந்து சார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு, இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்ம அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நான் புக்கு கலெக்ஷனாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதோடு சேர்த்து இதுவும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதையும் இதில் போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்கு, இது வந்து என்னென்னா ஹிட்டனாக ஒரு சிக்கன் வந்து உள்ளே இருக்கும். அது எந்த எக்குக்குள்ளே உள்ளே தேடி தேடி எடுக்க தான் வந்துட்டு அந்த குட்டி கோழி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்க வந்து இன்னும் சூப்பராக வந்து என்கேஜ் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டாய் பார்த்திங்கன்னா அமேசானில் தான். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 100 to 200 தான் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. ஸோ தனித்தனியாகவும் எக்கு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு சேர்த்து உள்ள ஸ்டாக் பண்ணியும் நம்ம வச்சுட்டு கடைசியில் வந்து அந்த சிக்கன் வச்சோன்னா தேடி குழந்தைங்க வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் ஆக்டிவிட்டிங்க. இதில் பாப்பா செம்ம என்கேஜாக இருப்பாள். அவள் பாட்டுக்கு உட்காந்து எடுத்து ஒட்டிகிட்டே இருப்பாள். ரொம்ப ஜாலியாக வந்து என்கேஜிங்காக விளையாடுவாள். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 தீமில் வந்து கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாட்ஸுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் கலரில், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நம்ம இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே நமக்கு வேணுமோ அங்கங்கே ஒட்டிக்க வேண்டியதுதான். பாப்பா பார்த்திங்கன்னா அவள் கையிலையும் ஒட்டிப்பா, அப்புறமா டாய்ஸ்லேயும் ஒட்டிப்பா, இந்த கார்ட்லேயும் ஒட்டுவா. ஆனால் ஜாலியாக உட்காந்து அவள் பாட்டுக்கு அந்த ஒரு ஷீட்டை அந்த டாட்டையும் கொடுத்து ஒரு கார்டையும் கொடுத்துட்டான்னா தாராளமாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சூப்பராக வந்துட்டு விளையாடிட்டுருப்பா. குழந்தைங்களுக்கு பயங்கரமாக ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா அவங்க கூர்ந்து கவனித்து அந்த டாட்டை எடுத்து எங்கே வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்னு யோசித்து வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு அந்த ஹேண்டும் ஐ கோஆர்டினேஷனும் சூப்பராக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இல்லைனா ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் இந்த டாய் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அம்மா வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்போது ஃபிஷ்ஷுக்குன்னா FISH, ஸோ F எங்கே இருக்குது, I எங்கே இருக்குது, SH எங்கே இருக்குது அப்படின்னு தேடி எடுத்து வைக்கிறப்போ நார்மலாக அவங்க ஸ்லேட்டில் இல்லை நோட்டில் எழுதுறத விட இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக விளையாடுவாங்க. இப்போதைக்கு பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு பாப்பாவை நான் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணவும் வெளியே எடுக்கவும் வந்துட்டு ஜாலியாக உள்ளே வச்சு வெளியே விளையாடிட்டுருப்பா. அப்புறம் இந்த 2 பேட்டு சும்மா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு விளையாடிப்போம். அதுக்கு ஒரு பால் வச்சுருக்கேன். அந்த பால்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ள. இதுவுமே ஒரு ஜெம்ஸ்க்கு ஃப்ரீயாக கிடச்ச பால் தான். எல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோடு வந்தது தான். ஆனால் சூப்பராக பாப்பா ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து அதை வச்சே நான் வந்துட்டு ஃப்ளைட் ட்ராவலில் ஓட்டிடுவேன். எப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், இந்த பிளாக் கலர். ஸோ அது என்கேஜிங்காக பண்ணுவாள். அப்புறம் இந்த குட்டி ஷூஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். கரெக்டாக அந்த டாய்ஸ்குள்ளே ஷூ எடுத்து போடு அப்படின்னா அது எடுத்து போடுவாள். அப்புறம் வந்து இந்த மாதிரி டைஸு குட்டி இதெல்லாம் வாயில் எடுத்து போட்டுருவா அப்படின்றத உள்ளே போட்டுப்பேன். அப்புறம் இந்த கார் பார்த்திங்கன்னா இந்த கார் ரேசிங் இது. ஸோ அதுவும் உட்காந்து ஒன்றா அடுத்த கார் கீழே வர்றதுக்குள்ளே எடுத்து போடணும்னு சொல்லி அதுவும் வந்துட்டு ரொம்ப என்கேஜிங்காக சூப்பராக வந்துட்டு போட்டுட்ருப்பா. இதுவுமே கிஃப்டாக வந்தது தான். ஸோ அடுத்த டாய் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டாக்கிங் டாய் தான். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், அதுக்கப்புறமா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்துட்டு கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம சைடில் ஒரு ஸ்பின்னர் இருக்குது பார்த்திங்களா, அது ஸ்பின் பண்ணோன்னா அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்தே காட்டல. அது சுற்றுறப்போ வந்துட்டு அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதில் இந்த மேரிகோ ரவுண்டு, பாண்டா, அப்புறமா எலஃபண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸும் இருக்குமா. ஸோ ஏபிசிடியும் இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக இது பண்ணுவாங்க. ஸ்டாக் பண்ணியும் நம்ம வந்துட்டு நல்லா விளையாடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இது லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினது. ஸோ இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் அதே மாதிரி இந்த ஸ்கெட்சும் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். டைரி வந்து இது வீட்டில் உள்ள பழைய டைரி. ஸோ எல்லாம் போர் அடிக்கிறப்ப இதை எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்கெட்சை வச்சு சும்மா எங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாப்பா ஒரு சைடு எழுதுவா, நான் ஒரு சைடு அப்படி இங்கே ஒரு வீடு கதை சொல்லிகிட்டே வந்துட்டு அவளுக்கு வந்து ட்ராயிங்லாம் பண்ணி காட்டுவேன். இங்கே பாருங்க இமேஜினேஷனாக அதித்தி இல்லம் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு வீடு இருக்குது, சூரியன் உதிக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது அப்படிலாம் சொல்லி அவளுக்கு வந்து அவள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி வரைகிறப்போ ரொம்ப அழகாக ஜாலியாக பக்கத்துலேயே உட்காந்து நல்லா கவனிப்பா பாப்பா. ஸோ இந்த நோட் எடுத்து கொடுத்து அந்த ஸ்கெட்சையும் கொடுத்துட்டோன்னா ஜாலியாக அவள் பாட்டுக்கு வந்துட்டு உட்காந்து கலர் பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் அந்த நான் டாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கரும் 2 இதை எடுத்து வச்சுப்பேன். ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும் டாட்ஸ் ஒட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஒரு பேப்பர் ஃபுல்லாக எடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி எங்கெங்கே பிடிக்குதோ அங்கே ஒட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் ஃபுல்லாக வந்துட்டு அவள் ஜாலியாக வந்து இந்த நோட் ஃபுல்லாக எங்கள் கைவண்ணமாக தான் இருக்கும். அப்புறம் டாட்ஸ் வச்சு கொடுத்து அதிலே நம்பர் ட்ரேசிங்காக வந்துட்டு பண்ணுவோம். அப்புறமா ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக க்ரையான்ஸ் வச்சு ஸ்கெட்ச் பண்ணி அங்கங்கே ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து சூப்பராக வந்து அவங்க ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆல்ஃபபெட் வந்து பென்னை வச்சு எழுதிட்டு ஸோ இந்த ஆல்ஃபபெட்டை அதோட மேட்ச் பண்ண சொல்லியும் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஆனால் ரொம்ப டைம் என்கேஜிங்காக குழந்தைங்கள வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ஆக்டிவிட்டி. ஸோ இதுவும் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். ஒரு நோட்டு ஒரு ஸ்கெட்ச் இருந்தால் போதும், சூப்பராக வந்துட்டு குழந்தைங்கள என்கேஜ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டி புக்கும் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கிறப்போ வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் படித்து கிழிச்சிட்டோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஃபுல்லாக விளையாடியே பாப்பா வந்துட்டு கந்தலாக ஆக்கிட்டா. ஆனால் இன்னும் வந்து வச்சுருக்கேன், விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்க மேட்ச் பண்ணி ஒவ்வொன்றும் ஒட்டுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே சமயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கும். பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாள். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே செட்டாக தான் வாங்கியிருந்தோம். இந்த மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸும் இந்த டாட் 2மே சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். இந்த மேட்ச் பண்ணுற இது ரொம்பவே வந்துட்டு ஆக்டிவிட்டி புக்கு, அது சூப்பராக இருந்துச்சு. அதோட நேம் பிஸி டாட்லர்னு நினைக்கிறேன். இந்த டாட்டட் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஆல்ஃபபெட் ப்ளஸ் அதோட இதுவும் இருக்கும். இப்போ A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அந்த மாதிரி. ஸோ அதில் இருக்கிற குட்டி ஹோல்ஸ் டாட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு இதில் ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டில் இருந்து அந்த டாட்ஸ் வந்து வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டு, இதுவும் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் தாங்க. நீங்கள் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் வந்து நான் வந்து கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ்லாம் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி, கலர் பண்ணுற மாதிரி, நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி, இதெல்லாமும் இது அவங்க புரிஞ்சு தான் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் அவங்க அதை பார்த்துட்டு ஸ்க்ரிபிள் பண்ணாலே வந்துட்டு போதும். அவங்களுக்கு இந்த ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் சொன்ன மாதிரி நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ இப்போவே வந்துட்டு
பென்னெல்லாம் பிடிச்சி க்ரையான்லாம் பிடிச்சி எழுதுகிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸ்கூல் போகிறப்போ படிக்கிறப்போ. அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக சூப்பராக வந்துருக்கும். ஸோ அடுத்து இந்த டாய் வந்து இந்த லைட் அண்ட் சவுண்ட் டாய்ஸ்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 0 to 3 monthsக்குள்ளது வாங்கினது தான். ஆனால் இப்போ கூட பாப்பா வந்துட்டு கேட்டு கவ் பேபி அப்படின்னு சொல்கிறது அந்த பியானோவில் அவங்களுக்கு இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த டாய்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு இப்போ வந்து பாப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ அடுத்த டாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பசில். இந்த அனிமல் பசிலில் பார்த்தீங்கன்னா 4 பசில் இருக்கும். இந்த அனிமல் பசில் பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பாவோட ஏதோ ஒரு ட்ரெஸ் ஏதோ வாங்குறப்ப அதுக்கு ஃப்ரீயாக கிடச்சது தான். ஸோ இந்த பசிலில் வந்து ஒரு 3-4 அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு பாப்பாவால் வந்துட்டு மேட்ச் பண்ண முடியாது, ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி காட்டுறப்போ ஆனால் அவளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். முயலுக்குள்ளே அந்த பசில் தனியாக, ஹார்ஸ்க்குள்ளது தனியாக, ஷீப்குள்ளது தனியாக, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து எடுத்து கொடுத்துருவா. நான் வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். ஒரு 3 to 5 yearsக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது சூப்பரான பசில் தான், வந்துட்டு நல்ல என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு 1 year யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே. ஸோ நெக்ஸ்ட்டு டாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆல் இன் ஒன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாக் செட்டப்பில் இருக்குது இல்லையா இந்த இதில் வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் சொல்லி கொடுக்கலாம், கலர்ஸ் சொல்லி கொடுக்கலாம், ப்ளஸ் ஷேப்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சர்க்கிள், செமி சர்க்கிள், பென்டகன், ஹெக்ஸகன் அப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ப்ளஸ் கிளாக் இருக்கிறதுனால டைமிங்கும் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதில் 5 o'clock செட் பண்ண, 12 o'clock செட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுக்கலாம். லாஸ்ட்டு இதில் என்ன லேசிங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம வந்து லேசிங் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் டாய் தாங்க. ஏன்னா இப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா வளர டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ஹெக்ஸகன், பென்டகன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ப்ளஸ் டைமிங் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டாய் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஃப்ரூட் பசில். ஸோ இது எல்லாமே வந்து வுட்டு. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை விட இந்த மாதிரி வுட்டன் டாய்ஸ் வந்து வாங்கி வச்சோன்னா லைஃபும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அவங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷிங் இது வந்து அப்பா அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்தது. பாப்பா வந்து 1 yearக்கு முன்னாடியிலேருந்தே இதை வந்துட்டு நல்லா விளையாடிட்டுருப்பா. அந்த பேட்ரி போட்டு நம்ம ஆன் பண்ணோன்னு வைங்களேன், ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு அப்படியே மேலே அது வாயை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வரோம். அப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் அந்த ஸ்டிக்கை வச்சு கரெக்டாக அந்த வாய்க்குள்ளே விட்டு இது பண்ணோன்னா ஃபிஷ் வந்து நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது, வேணும்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக் இல்லைனா கூட சும்மா அதை மீனெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா பாப்பா அடுக்குவா, இல்லைனா கலெக்ட் பண்ணி வச்சுப்பா. அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் வந்து நம்ம மேலே போட்டோன்னா அது வந்து ஒன்றொன்னா பாஸ் பண்ணி கீழே வர்ற மாதிரி இந்த ஒரு டாயும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு தொலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பாக்ஸ்கில் வந்துட்டு போட்டு வச்சுருவேன். இல்லைனா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த வுட்டன் பிளாக்ஸ் இருக்குது. நான் அந்த ஃபிஷ்ஷிங்க்கு சொன்னேன் இல்லையா, அந்த அதுக்குள்ளே ஸ்டிக் தான் இது இப்போ காட்டுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபிஷ் வந்து அந்த வாயை திறக்கிறப்போ கரெக்டாக அந்த வாய்க்குள்ளே வந்துட்டு அந்த நம்ம கொக்கியை போட்டு இழுத்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பிளாக் வந்து பாருங்கள், வுட்டன் பிளாக்ஸ் தான் எல்லாமே. இதுவும் ஒரு சூப்பர். நம்ம பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று போல் தான் இருக்கும். ப்ளஸ் பிளெயினாகவும் இருக்கும். இதில் வந்து விளையாட கொடுக்குறப்போ பயங்கரமாக வந்து குழந்தைங்களோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக அவங்க அடுக்குவாங்க, கீழே விழோ மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் பிக்லாம் கூட நான் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப வந்துட்டு ஜாலியாக வந்து என்கேஜிங்காக வந்து விளையாடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்றா அடுக்கி வச்சு ஒன்றா தட்டி விட்டோன்னா கடகடன்னு எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால் ஆகும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு 1 time இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ வாங்கி வச்சோன்னா பாப்பா வளர்கிற வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வளர்ந்த அப்புறம் கூட நம்ம ஃபேமிலியாக உட்காந்து விளையாடுறதுக்குமே ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான டாய் தான் சொல்லணும். ஸோ இதையுமே ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் எல்லாமே சேஃபாக இருக்கும். இல்லைனா ஒன்று தொலைஞ்சிதுன்னா அப்படியே டோட்டலாக வந்துட்டு மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிளேடோவும் வந்துட்டு பாப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவா. பிளேடோ பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒரு 10 ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து கடைசியாக இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதுக்கு ஒரு ரோலிங் அந்த பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சப்பாத்தி போடுறேன்னு சொல்லி முக்கால்வாசி இதில் வந்து அவள் உட்காந்து விளையாடிட்டே இருப்பாள். சமைக்கிறப்ப இதை எடுத்து கிச்சனில் கொடுத்துட்டேன்னா அவளும் பக்கத்தில் உட்காந்துட்டு
சூப்பராக நான் சப்பாத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து விளையாடிட்டுருப்பா. அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அப்புறமா சிஸ்ஸரை வச்சு கட் பண்ண கொடுக்கலாம், நைஃப் வச்சு அதை வந்து கட் பண்ண கொடுக்கலாம். இது எல்லாமே டாய் சிஸ்ஸர், டாய் நைஃப் தான் சொல்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு சேஃப் தான். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. பாப்பா எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு பிளாக் கலராக வந்து மாற்றிட்டா. ஸோ இந்த மாதிரி பிளேடு வாங்குறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுட் சேஃபாக இருக்கான்றது தான். குழந்தைங்க வாயில் போடாமல் இருக்காங்க அப்படின்ற ஸ்டேஜில் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். இல்லைனா நம்ம கொடுத்து விளையாட வைக்கிறோன்னா பக்கத்தில் இருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனட்டிக் சாண்ட் கிட்டு தாங்க. இதுவும் செம்ம இது தான். ஏன்னா நம்மளே உட்காந்தோன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அதில் விட்டு எந்திரிக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஏர் ஃபில் பண்ணோன்னா அது அப்படியே ஒரு டப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் 2 கலர்ஸில் வந்து இந்த கைனட்டிக் சாண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கையில் தொட்டோன்னா அந்த கையில் படாமல் அப்படியே உதிரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை ஷேப் பண்ணுறதுக்கு நண்டு மாதிரி ஒரு பெரிய கிராப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா குட்டி குட்டியாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப் கட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா வந்துட்டு பாப்பா வந்து என்கேஜிங்காக விளையாடுவா. நம்மலாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்ற வந்து வருத்தமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே குழந்தைங்களுக்கு சேஃபாக நம்ம பக்கத்தில் உட்காந்து மட்டும்தான் விளையாட வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் செட்டு. அவள் டாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் இதுவும் ஒன்று. இது வந்து ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லாமே நம்ம காம்பேக்டாக உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கலாம், எதுவுமே எங்கேயும் மிஸ் ஆகாது. மேலே வந்து ஒரு இண்டக்ஷன் இது மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து ஸ்பூன் ஹேண்டில் தனியாக இருக்கும். பாத்திரம் வந்து கழுவி அடுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்டு, அதுக்கப்புறம் பேனு, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமைக்கிறப்போ அவங்க பார்த்துட்டு நம்ம செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த கட்லரிலாம் கூட டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு தோசை கரண்டி, நைஃப்பில் பெரிய நைஃபு, குட்டி நைஃபு, குட்டி ஸ்பூனு, ஃபோர்க்குன்னு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். சால்ட் பெப்பருக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி இண்டக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்க்கு வந்து நம்ம வாட்டர் டேப் கொண்டு இருக்கும். அந்த வாட்டர் டேப்பை மட்டும் பாப்பா தொலைச்சிட்டா, மற்றதெல்லாம் வந்து நான் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லிட்டு கொண்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கிச்சன் செட்டு. இதில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குட்டி அந்த நெயில் பாலிஷ் இதில் கொஞ்சமாக பருப்பு, அதுக்கப்புறமா அரிசி இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு சமைப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு குட்டி பால் இருக்குது பாருங்கள், இது எக்கு மாதிரி நாங்கள் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே விளையாடுவோம். பாப்பா கூட சேர்ந்து நம்மளும் விளையாடணுன்னா நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகும் நல்லா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேப்பு அதில் மேலே ஒரு ஹோல்டர் மாதிரி வரும், அதை மட்டும் பாப்பா தொலைச்சிட்டா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுவோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்பூன்லாம் கூட நம்ம கழுவி காய வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேலே வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக வந்து அதில் கழுவி வந்து போட்டுடலாம். இது வந்து பாப்பாவோட அத்தை வந்து அவளுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்ச டாய்ஸில் இதுவும் ஒன்று. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா அனிமல் டாய்ஸ் வந்து கொடுங்க. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் நேம்ஸும் கற்றுப்பாங்க. ப்ளஸ் அந்த அனிமல்ஸ் வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டோரி டெல்லிங்கும் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ வந்து இவ்வளோ தான் பாப்பாவோட டாய்ஸ் கலெக்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம். ப்ளஸ் என்ன வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்.